இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோமானால் அவரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைய நாட்களில் நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? நம்ம யார் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? ஒரு மனிதர்கள் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா, அல்லது நம்ம தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா என்று நம்ம கொஞ்சம் இந்த நாட்களில் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதே யோவேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ அவருடைய இன்றைய நாட்களில் நம்ம அவருடைய ஜனமாக நம்ம இருக்கிறோமா, அவரை நம்ம விசுவாசிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். அவருடைய ஜனமாக நம்ம இருக்கிறோமா, இல்லை ஏதோ பேருக்காக நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறோமா? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேருக்காக இருக்கிறோமா, அல்லது நம்ம உண்மையான முழு மனதோட முழு நம்பிக்கையோடு அவரை விசுவாசித்து அவர் ஜனமாக நம்ம இருக்கிறோமா? அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? மனிதர்கள் மேலே இருக்கிறதா? நம்ம யார் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? அவங்க செய்வாங்க, உறவினர் செய்வாங்க, இல்லை சொந்த பந்தங்கள் செய்வாங்க, இல்லை நண்பர்கள் செய்வாங்க, அவங்க மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா, இல்லை ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? நம்மளுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கிறது என்று நம்ம சிந்திக்கணும். எந்த சூழ்நிலை இல்லை நம்ம பணம் வந்தால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, இல்லை பணம் இல்லைன்னா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, வசதியாக இருக்கிறப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் மேலே விசுவாசம் நம்பிக்கை நம்ம வைத்தோமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைய நாட்களில் கூட நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போம். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை மிரகம் கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திடுவோம். எங்களுடைய விசுவாசம்லாம் நீங்கள் தான்ப்பா, நாங்கள் உங்கள் மேலே தான்ப்பா விசுவாசமாக இருக்கணும், உங்கள் மேலே தான்ப்பா நாங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். எந்த மனிதர்கள் மேலே நாங்கள் விசுவாசமோ நம்பிக்கையோ நாங்கள் வைக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் மீது நாங்கள் விசுவாசம் வைத்து ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பும்படியான கிருபையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.